பேர் வந்து சீரப்பஞ்சிரா முக்கால் வட்டம் ஐயப்பன் டெம்பிள்னு பேர். சீரப்பஞ்சிரான்றது வந்து பார்த்தீங்கன்னா சீரன், ரப்பன், அப்பன் 3 குருமார்களோட பேர் தான் இந்த ஊருக்கு சீரப்பஞ்சிரான்றது. முக்கால் வட்டம்ன்றது எதனால 98% ஆஃப் ஐயப்பா இங்கே தான் இருக்கிறதா ஐதீகம். ஓகேங்களா? இந்த சீர அப்பன் ரப்பன்றது 3 குருமார்கள் வந்து ரப்ப பணிக்கர்ன்றவர் தான் வந்து ஐயப்பனுக்கு கலரி கற்று கொடுத்த குரு. ஓகேங்களா? மீதி 2 இருக்கிற குருமார்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடு விட்டு கூடு பாயிறது, மருந்தகம் இதெல்லாமே வந்து அவருக்கு ஐயப்பனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஐயப்பன் வந்து 5 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் இங்கே தான் இருந்தார். 11 வருஷம் இங்கே இருந்து களரி ஆசனம் கற்றுட்டார். களரின்றது வந்து பார்த்தீங்கன்னா பை ஏரில் ஃபைட் பண்ணுறது, தரையிலேருந்து 7 அடி உயரத்தில் மேலே மட்டும்தான் ஃபைட் பண்ணுறது களரின்றது. இப்போ நம்ம இந்த உட்காந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து ஐயப்பன் களரி கற்றுக்கிட்டது. ஐயப்பன் களரி கற்றுக்க வந்த இடம், வாழ்ந்த இடம் வந்து அவங்களோட வீடு இருக்குது. அதை நான் அடுத்து காட்டுறேன். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கலரி கற்றுட்டு இப்போ இங்கே இதுக்கு முன்னாடியும் கலரி வந்து இங்கே கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2019-20க்கு அப்புறம் ஃப்ளட்டட் ஆச்சு. கோவிட் டயத்துக்கு அப்புறம் இப்போ ஸ்டாப் பண்ணிருக்காங்க. திருப்பி 2025-26 ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கிற வந்து 10வது தலைமுறை. அந்த வகையில வர அந்த வம்சத்தில் வர 10வது தலைமுறையில் இப்போ இருக்கிறவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்போ பிரம்மச்சாரியா இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்போ திரு கேசவலால்னு சொல்லி அவரோட பேர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருஸ்தானியா 19 வயசில் பொறுப்பேற்றுக்கிட்டார். இன்றைக்கி வந்து அவருக்கு 52 வயசு ஆகுது. இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ட்ரஸ்ட்டும் எந்த ஒரு தேவசம் கண்ட்ரோல்லையும் கிடையாது. அந்த பரம்பரையில் அவங்க கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்குது. அவங்க தான் இந்த கோயிலை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்சது எப்பயுமே கோயிலுக்கு தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? நம்மளால் முடிஞ்சது எப்பயுமே கோயிலுக்கு நம்ம பண்ணுறது நல்ல காரியம் தான். இந்த இடம் தான் வந்து மாளிகைபுர தேவி பிறந்த வீடு. மாளிகைபுர தேவின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த குருமாரோட பொண்ணு தான், ரப்ப பணிக்கரோட பொண்ணு தான். இன்றைக்கி நம்ம சபரிமலைக்கு எத்தனையோ பேர் போகிறோம். சபரிமலைக்கு போனால் அரவண பிரசாதம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அந்த அரவண பிரசாதம் ஏன் ஐயப்பனுக்கு பிடிக்குன்றது யார் ஒருத்தருக்குமே தெரியாது. அது வந்து பார்த்திங்கன்னா மாளிகைபுர தேவி வந்து விருப்பப்பட்டு செஞ்சு கொடுத்ததான் அந்த அரவண பிரசாதம் ஐயப்பனுக்காண்டி. இன்றைக்கி நம்ம சபரிமலையில் வாங்கி சாப்பிட்றது எல்லாமே கமர்ஷியல் மிஷின் மேக்கிங்கில் தான் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏன் 98% ஆஃப் ஐயப்பன் இங்கே இருக்கிறது இதுக்கு ஏன் முக்கால் வட்டம்னு வந்ததுன்னா சபரிமலைக்கு போக முடியாது. சபரிமலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் மகர விளக்கு ஒரு நாள் மட்டும் தான் நட திறந்துருக்கும். ரொம்ப பழைய குருசாமிகளை கேட்டிங்கன்னா தெரியும். நம்ம போகிறது டயத்தில் கிடையாது. 1950க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சபரிமலை திறக்கும். மகர விளக்கு அன்றைக்கி மட்டும்தான் சபரிமலை திறக்கும். மற்ற நாள் சபரிமலை கிடையாது. அப்படி இருக்கிறதுனால குருவோட இங்கே இருக்கிற குருவால் அங்கே போக முடியல அப்படின்னும் போது குருவோட சொப்பனத்தில் வந்து அதாவது கனவுல வந்து ஐயப்பன் வந்து காட்சி கொடுத்து நீங்கள் ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது என்னோட வயது காரணத்தால என்னோட உடல்நிலை சரியானால அதுக்காண்டி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, என்றைக்குமே நான் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்லி இப்போ நம்ம உட்காந்துட்டு இடத்துல பக்கத்தில் பார்த்தா வேம்பு நாட்டு காயல்னு சொல்லுவாங்களே, வேர்ல்டுலேயே பேக் வாட்டர் பிக்கஸ்ட் பேக் வாட்டர் இங்கே தான் இருக்குது வேர்ல்டுலேயே, இந்தியாவிலேயே. அந்த வேம்பு நாட்டு காயில் ஒரு மரம் மிதந்து வரும். அதை நீங்கள் எடுத்து வணங்கி என்ன பூஜை பண்ணுங்கன்னு சொன்னார். அப்படி பூஜை பண்ண சிலை தான் இப்போ விக்கிரகமாக இங்கே மாற்றப்பட்டது. முன்னாடி மரத்தை வச்சு தான் பூஜை பண்ணிட்டு இருந்தது. இப்போ விக்கிரகமாக மாற்றது. இந்த விக்கிரகம் வந்து வீராசனம்னு சொல்லுவாங்க. இந்த விக்கிரகம் தான் ஃபர்ஸ்ட் சபரிமலையிலையும் இருந்தது. 2 இடத்துல மட்டும்தான் இந்த விக்கிரகம் இருந்தது, வீராசன விக்கிரகம்னு சொல்லி. இதே விக்கிரகம் தான் சபரிமலை இருந்தது. 1952 சபரிமலை வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்கே வந்து அந்த சிலை வந்து பிம்பம் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே யோக பட்டம் கட்டி 2 கால் பட்டம் கட்டி சபரிமலையில் இருக்குது. மற்ற இடத்துல இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாமே வந்து சாஸ்தா பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. இந்த 2 இடம் மட்டும்தான் ஐயப்பனோட பிரதிஷ்டை. இது வந்து அவராக குருக்காண்டி இருந்தது. அவரோட எல்லா இதுவும் முடிஞ்சு எல்லா நிலையும் முடிஞ்சு கடைசி நிலை தான் யோக நிலையில் போய் சபரிமலையில் இருந்தது. மற்ற இடத்துல எல்லாமே நம்மளோட ஐயப்பன் கோயில் கட்டுறது எல்லாமே நம்ம வணங்குறதுக்காண்டி தான் கோயில் கட்டினது. இது வந்து இந்த 2 இடமும் அவரே அவருக்காண்டி விருப்பப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அங்கே பரசுராமர் பிரதிஷ்டை எல்லாமே வந்தது. அங்கே அதுக்கு முன்னாடி பரசுராமர் பிரதிஷ்டை எல்லாம் கிடையாது. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த கேரளாலே பார்த்தீங்கன்னா 108 சிவாலயங்கள் பரசுராமரால் பிரதிஷ்டப்பட்டது உண்டு. 108 சாஸ்தாவும் பரசுராமரால் பிரதிஷ்டப்பட்ட இடம் உண்டு. சரிங்களா? அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் முக்கால் வட்டம் சொல்லி பேர். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளாம் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து குருமார்கள் வாழ்ந்த இடம். குருமார்களுக்கு நம்ம விளம்பரப்படுத்த முடியாது. அதுவாக தெரிஞ்சு இப்போ உங்களை மாதிரி பக்தர்களுக்கு போய் 10 பேர்கிட்ட சொல்கிறத பொறுத்து தான் வருது. இங்கே நான் வந்து ஒரு வாலண்டியராக இருக்கேன். நான் 2019-20 இந்த கோயில் நம்ம வந்துட்டுருக்கோம் ரெகுலராக. மாதம் ஆதி சனிக்கிழமைன்னு சொல்லுவாங்க. தமிழ் தேதியில் ஆதி சனிக்கிழமை வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலசாபிஷேகம் நடக்கும். சிவனுக்கும் ஐயப்பனுக்கும் கலசாபிஷேகம் நடக்கும். இப்போ நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று கோயிலுக்கு பண்ணுறதுனால இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷமாக கலபாபிஷேகம் பண்ணுறோம் ஐயப்பனுக்கு. மாதம் கிழமை சாத்துறோம். கிழமை சாத்தி எல்லாருக்கும் ஒரு பிரசாதமாக கொடுத்துட்ருக்கோம். என்னால் முடிஞ்சது, எங்கள் டீமால் முடிஞ்சது இன்னும் மாதம் பண்ணுறோம். ஒரு 1 டே பூஜை வந்து அது இல்லாமல் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ரெகுலராக. இங்கே ஐயப்பன் யூஸ் பண்ண வாளும் அரைக்கச்சையும் இருக்குது. அந்த வாளுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, ஒரு வாள் வந்து ஒரு பக்கம் கூர்மையாக இருக்கும், இல்லை 2 பக்கம் கூர்மையாக இருக்கும். ஐயப்பன் உபயோகித்த வாள் வந்து பூழியங்கன்னு சொல்லுவாங்க. பை ஏரில் ஃபைட் பண்ணுறது வெயிட்லெஸ். அது 3 பக்கம் கூர்மையாக இருக்கும். வேறு எந்த வாளுமே நம்ம இன்றைக்கி பார்த்தா 3 பக்கம் கூர்மையாக இருக்காது. அந்த வாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பக்கம் கூர்மையாக இருக்கும். அந்த வாள் வந்து ஐயப்பன் உபயோகித்து குருவுக்கு கொடுத்துட்டு போனது.
அவரோட ஞாபகமாக குரு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இன்னும் என்ன இருக்குன்னா கச்சத்துணின்னு சொல்லுவாங்க. நம்ம வயிற்று பகுதியில் வந்து 1.5 அடி நீளத்துக்கு இருக்கும் கச்சத்துணி. அது வந்து 12 மீட்டர் நீளம் உள்ளது. இந்த 12 மீட்டர் நீளத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா 108 பச்சை மருந்து, மூலிகை மருந்தில் சாறு எடுத்து அதில் நஞ்சி நூல் தெஞ்சி அதை 41 நாள் விரத முறைகள் அதில் கண்டுபிடிச்சி 41 நாட்கள் பூஜை செஞ்சு அதை வந்து அந்த களரி ஆசனம் ஏறும்போது வந்து உடுத்துவாங்க. எதனாலனா எதிராளி நம்மளோட உடம்புல குத்தி வெளியெடுக்கும்போது ரத்தம் வந்து நம்ம இறங்கிடக்கூடாதுன்றதுனால அந்த 108 பச்சை மருந்தில் செய்யப்பட்ட துணி வந்து நம்ம கட்டிட்டு இருக்கும்போது பிளட்டு வராமல் அதுவே நம்ம சரீரத்தை காப்பாற்றும். இதுதான் இந்த இடத்தோட ஐதீகம். இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்லேயும் டிவிலையும் நம்ம நியூஸ்லையும் பார்க்குற மாளிகபுர தேவியை பற்றி ஸ்டோரிஸ் வேறு மாதிரி பார்க்குறோம். ஆனால் மாளிகபுர தேவின்றது வந்து குருவோட பொண்ணு. அவங்களோட பேர் வந்து லலிதாம்பிகை, மாளவிகா லலிதாம்பிகை. அதுதான் நாளடைவில் மாளிகபுர தேவியாக ஆச்சு. அப்போ வந்து ஃபேஸ்புக்கில் டிவியில் பார்க்குறது எல்லாமே போய் தான். குருவோட பொண்ணை குருவை எப்படி நம்ம பார்க்க முடியும்? ஒரு குருசாமியை நம்ம என்ன ஸ்தானத்தில் பார்க்குறோம்? ஒரு மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம். அப்போ குருவோட பொண்ணை நம்ம எப்படி பார்க்க முடியும்? இதுதான் அதோட விஷயம். நிறைய பேருக்கு இது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியறதில்லை. சில உண்மைகள் மறைக்கப்பட்டாதான் அது உண்மை, சிலதை விளம்பரப்படுத்த முடியாது. இதுதான் இதில் இருக்கிற உதேசமான உண்மை. இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா இந்த கோயில் எல்லா நாளும் தரிசனம் கிடையாது. புதன்கிழமையும் சனிக்கிழமை மட்டும்தான் தரிசனம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம வரணும் அப்படின்னா ஐயப்பனோட அருள் இருக்கணுன்றதோட குருமார்களோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நிற்க முடியும். என்கிட்ட பணம் இருக்குது, உங்ககிட்ட பணம் இருக்குது, அவர்கிட்ட பணம் இருக்குது, டிரைவர்கிட்ட இருக்குது, வரலான்னா வர முடியாது. அவங்களோட அனுகிரகம் இருந்தால் தான் இங்கே வர முடியும். இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே சொல்கிறது அதுதான். இன்றைக்கி புதன்கிழமை சனிக்கிழமை நீங்கள் சொல்லி தான் தெரியும். எந்த ஒரு இதுலேயுமே வந்து வாரத்தில் 2 நாள் தான் நட திறந்துருக்குன்னு சொல்லியிருக்கு. எல்லா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, எல்லாத்துலேயும் எதுவுமே புதனும் சனின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் வந்து பார்க்குறதுன்றது அது பகவானோட அனுகிரகத்தால் மட்டும்தான், குருமார்களோட அனுகிரகத்தால் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம உண்மையாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக நமக்கு உண்மையாக செய்யணும் சொல்லி. இதுதான் சத்தியமான உண்மையான வார்த்தை. குருவுக்கு உண்மையாக இருக்கணும், பகவானுக்கு உண்மையாக இருக்கணும். சாமி சரணம்.